ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் குட் மார்னிங். இன்னைக்கு டேட் டிசம்பர் 18. 2 மினிட்ஸ் ஒதுக்குங்க. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நேரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸாக ஒரு ரிவிஷன் மாதிரி சின்னதாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பூஜ்ய பாபு கிராமின் ரோஸ்கார் யோஜனா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு. செகண்ட் கொஸ்டின், சத்ரபதி சிவாஜியின் 25 அடி பிரம்மாண்ட சிலையை மத்திய அமைச்சர் ஜோதிராத்ய சிந்தியா எங்கு திறந்து வைத்தார்? கர்நாடகா. தேர்ட் கொஸ்டின், ஆசியான் இந்தியா சுற்றுலா நிபுணர்கள் பரிமாற்ற திட்டம் 2025 நடத்தும் மாநிலம் எது? அஸ்ஸாம். ஃபோர்த் கொஸ்டின், பீகார் மாநிலம் எந்த நகரத்தில் இந்தியாவின் முதல் மின் அருங்காட்சியகத்தை நிறுவியது? பாட்னா. ஃபிஃப்த் கொஸ்டின், வீராங்கனை துர்காவதி புலிகள் சரணாலயம் சிறுத்தைகளின் புதிய வாழ்விடமாக முன்மொழியப்பட்டுள்ளது. இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 11வது ஐக்கிய நாடுகள் சபையின் நாகரிக கூட்டணி உலகளாவிய மன்றம் எங்கு நடைபெற்றது? ரியாத், சவுதி அரேபியா. இதுல மொத்தம் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றுச்சு. இது முக்கிய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற கலாச்சார மோதலை குறைச்சி மத நல்லிணக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. ஓகேவா? இது எங்க வச்சு நடந்துச்சு? சவுதி அரேபியா. செகண்ட் கொஸ்டின், இந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சங்கீதா பருவா பிஷாரோட்டி. Who has been appointed as the first woman president of the Press Club of India? சங்கீதா பருவா பிஷாரோட்டி. இந்த பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா எப்போ நிறுவனாங்கன்னா 1958. இந்த சங்கீதாங்கிறவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அஸ்ஸாம். தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் ISO சான்றிதழ் பெறும் முதல் மாநில கல்வி வாரியம் எது? பீகார் பள்ளி தேர்வு வாரியம். Which is the first state education board in India to receive ISO certification? Bihar School Examination Board. ISOனா என்னன்னு தெரியும்? இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது தரத்தை நிர்ணயிக்கிற ஒரு அமைப்பு தான் இது. இந்த பீகார் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் போர்டுங்கிறது என்னன்னா, 10th 12th பீகாருக்கு நடக்குங்க, எக்ஸாம்ஸ் நடக்குங்க, அதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸை ரெடி பண்ணுற ஒரு வாரியம் தான். இது எப்போ தொடங்கினாங்கன்னா 1952 தொடங்கினாங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஃபோர்த் கொஸ்டின், இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பான சாலை NH45 எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? மத்திய பிரதேசம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்ட் சேஃப் ரோட் ஆன் NH45 ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் விச் ஸ்டேட்? மத்திய பிரதேஷ். வைல்டு சேஃப் ரோடுங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. வனவிலங்கு தான் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த ஆக்சிடென்ட்டுக்கு வனவிலங்கு இறக்கிறத குறைக்கிறதுக்காக. இந்த ரோடு எப்படி அமைச்சிருப்பாங்கன்னா, அனிமல் அண்டர் பாஸ், அதாவது விலங்குகள் கடக்கிறதுக்கு பிரிட்ஜ் மனைக்கு இருக்கும், அப்புறம் ஸ்பீடு கிளைமிங் ஜோன்ஸ் இருக்கும், அப்புறம் வார்னிங் சைன் போர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஃபிஃப்த் கொஸ்டின், குடிமக்கள் நலத்திட்ட தகவல்களை எளிதாக அணுகுவதற்காக மேரி யோஜனா போர்ட்டலை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியது? உத்தரகாண்ட். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்டு த மேரி யோஜனா போர்ட்டல்? உத்தரகாண்ட். சிக்ஸ்த் கொஸ்டின், சமீபத்தில் எத்தியோப்பியாவின் உயரிய விருதான கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா யாருக்கு வழங்கப்பட்டது? நரேந்திர மோடி. இப்போ நரேந்திர மோடி எத்தியோப்பியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காருன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியும். செவன்த் கொஸ்டின், தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் என்பது யாருடைய சுயசரிதை? ஷிகர் தவான். ஒரு காலத்தில் இந்தியாவுடைய ஓப்பனராக இருந்தார். இப்போ அவர் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவர் தன்னுடைய சுயசரிதையை எழுதியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர். இதை தாண்டி எந்த கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்பே கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இப்போ ஹோம்ஒர்க்குக்கான கொஸ்டின்ஸ் வருது. இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம்.